டெக் பாஸ் வர்சஸ் டெக் சூப்பர் ஸ்டார் பஞ்சாயத்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது டெக் பாஸ் ரன் பண்ண சுதர்சன் வந்து டெக் பாஸ்ல இருந்து விலகி டெக் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கு ரீசன் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக் பாஸோட ஓனர் விஜய் கார்த்திகேயன் நிறைய பெய்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் நான் வேலை பார்த்து ஒரு 60 லட்சம் ரூபாய் எனக்கு அவங்க தர வேண்டியிருக்கு, அதையும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இது பாக்குறதுக்கு வந்து ஒரு முதலாளி வர்சஸ் ஒரு தொழிலாளி பஞ்சாயத்து மாதிரி தானே தெரியுது. ஆக்சுவலா ஆனால் அது அப்படி கிடையாது. இது வந்து ஒரு அறிவாளி வர்சஸ் ஒரு ஏமாளிக்கான பஞ்சாயத்து. இதுல ஏமாளி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தான். ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு டீடைலா பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு புதுசா ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா என்ன பண்ணுவோம், ஒரு யூடியூப் சேனல்ல போயிட்டு ரிவ்யூ எப்படி இருக்கு, அந்த மொபைலை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்த்து அவங்க நல்ல விதமா சொன்னாதான் வாங்குவோம், ரைட்டா? ஆனா இந்த மாதிரி டெக் சேனல்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிராண்டு டேந்து 6 லட்சமோ 4 லட்சமோ அமௌண்ட் வாங்கிட்டு அவங்க என்ன ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே படிச்சிருக்காங்க. அதாவது பிராண்ட் என்ன சொல்றாங்களோ அதை தான் சொல்லியிருக்காங்களே தவிர அவங்க அந்த மொபைலில் ரிசர்ச் பண்ணி அவங்க கண்டுபிடிச்சு சொல்லலை. இன்னொன்று என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மொபைலை கம்பேர் பண்ணுவாங்க தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு 2 சாம்சங் ஒரு ஓப்போ ஃபோனை கம்பேர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாம்சங் கம்பெனிக்காரங்க பிராண்டுக்காரங்க அமௌண்ட் கொடுத்தாங்கன்னா சாம்சங் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்போ நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது ஓப்போ சாம்சங்கை விட நல்லாவே இருந்தாலும் அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ லீக் ஆயிருக்கு. நீங்கள் பார்க்கல அப்படின்னா சிக் ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்காங்க, போய் பாருங்க. இந்த மாதிரி ஃபேக்காலாம் வீடியோ போட்டுறாங்க. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபோன்ஸ்லாம் வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளாக ஷூட்டை முடிச்சிருக்காங்க. எப்படின்னா, முதல்ல நல்லா தாடி வச்சு ஷூட் பண்ணியிருக்காங்க, அடுத்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க, அடுத்து தாடியே இல்லாமல் வலிச்சிட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிவர்ஸில் வீடியோ கட் பண்ணி போட்டு நான் ரொம்ப நாளாக இந்த மொபைலை யூஸ் பண்ணேன், நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது எல்லாமே 19